தொடர்ந்து செல்வி சுபாஷினி தர்மராஜு அவருடைய பெற்றோர்களான திருமதி தர்மராஜுடன் இணைந்து தனேஸ்வரி முனியாண்டி ரெடி அடுத்து நடனமணி தீபா செல்வராஜ் அவருடைய பெற்றோர்களான திருமதி செல்வராஜ் அவர்களுடன் இணைந்து குருவிற்கான மரியாதையை செலுத்த வருகின்றார். ஆறு நடன மணிகளுக்கு இன்று சலங்க பூஜை நடாத்தப்பட்டது. இக்குழுவில் இறுதியாக வருகின்றவர் செல்வி மாலினி சேகரன் அவருடைய பெற்றோர்களான திருமதி சேகரன் அவர்களுடன் வருகின்றார். குந்தலா முனியாண்டி அவர்கள் டாக்டர் ஸ்ரீ அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பார். தொடர்ந்து டாக்டர் ஸ்ரீ டாக்டர் இந்திராணி சாமிவேல் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார். லேட்டாக வந்ததுக்கு எல்லாரும் கோச்சிக்காதீங்க. சன்வே லோகோவில் ஒரு மண்டபத்தில் ஒரு கலை நிகழ்ச்சி, அதாவது கிட்னி ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி போனால் அவங்க இருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து அவங்ககிட்ட பாதியில் போய் ஒடியாரத்துக்குள்ளார லேட்டாக போச்சு. இது என்ன இந்த தொந்தரவு எனக்குன்னு சொன்னாக்க, எனக்கு 2 செக்ரட்டரிங்க இருக்காங்க. ஒருத்தர் அவங்க விருப்பத்துக்கு தேதி கொடுத்துருவாங்க, இன்னொருத்தவங்க தமிழ் நேசனில் உள்ளவங்க அவங்க விருப்பத்துக்கு தேதி கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தேதி கொடுக்குறனால நான் எங்கே தான் போகிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி அடமோதிக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. உண்மையிலேயே வில்வ மலர் எனக்கு நம்ம அன்னைக்கு கோயிலில் அந்த நிகழ்ச்சியில் இருக்கும்போது அவங்க நீ அந்த தேதி எழுதிக்கிட்ட, அது தெரியாமல் வீட்டில் உள்ள பொண்ணு அங்கே சிரம்பானில் பாருங்கள், அங்கே ஒரு நிகழ்ச்சி, இங்கே காலையில் ஒன்று, இது 4வது நிகழ்ச்சி நான் வந்திருக்கேன். அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, நான் லேட்டாக வந்துட்டேன்னு. நான் நிகழ்ச்சி ஒன்றும் பார்க்கல, இருந்தாலும் திரு அண்ணாவி அவர்களுக்கு, நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு தலைவர்களுக்கு, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பேரெல்லாம் தெரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது. அடுத்து
இந்த சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் டான்ஸ் நிறையா எனக்கு முந்தி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இந்த இந்த சட்டை முன்பான அந்த அது பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? டாக்டர் பேர் சனீஸ்வரியா? சனீஸ்வரி. அதை எனக்கு நான் அதை பார்த்தா நான் அதை குஷ்புன்னு தான் கூப்பிடுறது. ஏன்னா அது பாருங்க, நிஜமாக குஷ்பு மாதிரியே தான் அழகாக இருக்குது. ஆனால் குஷ்பு மாதிரி ஆகக்கூடாது, வீட்டிலேயே குஷ்பா இருந்துக்கிட்டோம். சற்று முன்பு நான் போன நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. எந்திரிச்சு வர மனசில் இருந்தாலும் எங்கேயும் எனக்கு தெரியல. அண்ணாவி அண்ணாவினா எனக்கு மறந்து போச்சு என்ன அண்ணாவின்னு. இப்போ இங்கே வந்து தான் தெரியுது எந்த அண்ணாவி அப்படின்ட்டு. நிகழ்ச்சிகள் வந்து இப்போ நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் வந்து நிறைய நம்மளுடைய நாட்டில் வந்து அர்த்தமுள்ள நிகழ்ச்சி பாதி இருக்குது, அர்த்தம் இல்லாத நிகழ்ச்சி பாதி இருக்குது. இப்போ இது இந்த சின்ன குழந்தைங்களை வந்து ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கறதுக்கு, நடனத்தில் அதுங்களை வந்து திறமையாக கொண்டு வரதுக்கு அது ஒரு எக்ஸசைஸ். ஏன்னா அது கொஞ்சம் வெயிட்டு, இந்த மாதிரி ஆடி ஆடி இப்போ கொஞ்சம் இழைச்சிருக்கு. பரதங்கிறது வந்து ஆடி முடிச்சுட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை. அந்த பரதத்தில் வந்து தெய்வீக கலையே அந்த பரதத்தில் இருக்குது. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னாக்கா, அந்த காலத்தில் பரதங்கிறது வந்து நடராஜர் சிவன் இருக்கார்ல, அவர் ஆடின அந்த பரதத்தை தான் வந்து இப்போ வந்து அதாவது மனிதர்கள் வந்து அதை ஒரு பரதன்ற பேரில் நிறைய ஆசிரியர்களை வச்சு இப்போ வந்து அதை பரதநாட்டியம்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்காங்க. பரதநாட்டிய நிகழ்ச்சி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. கலை நிகழ்ச்சி நிறையா வந்துருச்சு. இது குறைஞ்சா அது கூடுது, அது குறைஞ்சா இது கூடுது. இப்போ சுங்கைப்பூலூவில் வந்து இந்த மண்டபத்தில் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்த ஏற்பாடு குழுக்கு நான் என்ன நன்றி சொல்கிறேன்னா, அடிக்கடி இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய நிகழ்ச்சி இல்லை. ஆனால் கோலாலம்பூரில் உள்ளவங்க மற்ற இடத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் நிறைய நிகழ்ச்சி இருக்குது. நிகழ்ச்சி வேற, திறமையை காமிக்கிறது வேற. நம்முடைய சமுதாயத்துக்கு என்ன என்ன நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா அதை நிகழ்ச்சி மூலமாக அதை அவங்களுக்கு தெரிவிக்கிறது வேற. முதல்ல நான் போன நிகழ்ச்சி வந்து எல்லா பிள்ளைங்களும் நம்ம நாட்டில் நடக்கிற இந்த இளைஞர்களோட அவல நிலைகளை, நம்மளுடைய சமுதாயத்தோட அவல நிலைகளை வந்து ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது, அது ஏன் நடக்கணும், நம்மளாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு துங்கு, நம்ம அதெல்லாம் அந்த சுதந்திரத்தெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கோமே, நம்ம பங்குக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னுட்டு ரொம்ப அழகாக காட்சியும் காணமுன்ட்டு நல்லா பண்ணி காமிச்சாங்க. ஒரு 5 வயசு குழந்தை பேர் மகாலட்சுமி, அது பாம்பு ஆட்டம் ஆடிச்சு, பாம்பு டான்ஸு. நீங்களாம் நம்ப மாட்டீங்க. இன்னொருக்கா இந்த இடத்துல எதுவும் நிகழ்ச்சி வச்சா அந்த பிள்ளைய நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அது உடம்புலையும் பாம்பு மாதிரி எலும்பு இல்லையோ என்னமோன்னு நான் நினச்சேன். அவ்வளோ அப்படியே சுருண்டு 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 நெஜ பாம்பு, மலைப்பாம்பு, நெஜமாக எத்தனையோ பாம்போட வேஷம்லாம் அந்த பொண்ணு அழகாக ஆடிச்சு. 5 வயசு அவ்வளோ அருமையாக ஆடிச்சு அந்த பொண்ணு. அந்த 5 வயசில் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற பரதம், நம்ம சொல்லி கொடுக்குறது 5 வயசில் டான்ஸு மட்டும் இல்லை, ஆட்டம் மட்டும் இல்லை, பாட்டு மட்டும் இல்லை, சொல்லி கொடுக்குற புத்திமதி, சொல்லி கொடுக்குற அறிவுரை, சொல்கிற நல்ல காரியங்கள், நல்ல கருத்து, எப்படி நடக்கணும் என்ன நடக்கணும்னு சொல்கிறதெல்லாம் அந்த பிள்ளைங்க இந்த வயசில் கற்றுக்கிட்டாதான் 50 வயசு வரைக்கும் தப்பு பண்ணாதுங்க. 5 வயசுலேயே விட்டுட்டோம்னு சொன்னாக்கா அதுக்கு தான் அந்த பிள்ளை உதாரணம். அந்த அதுலேயே நினச்சி அவ்வளோ அழகாக அந்த பிள்ளை 1 மணி நேரம் ஆடிச்சு. அதுக்கு முதல்ல 1 மணி நேரம் டான்ஸ் அது பரதம், அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அந்த பாம்பு டான்ஸ் ஆடிச்சு. அப்போ ஏன் அந்த சின்ன பிள்ளைங்க அப்படி டான்ஸில் வந்து நம்ம கொண்ட போடுறோன்னா, சில அப்பா அம்மா நான் அடுத்த வீட்டு பிள்ளைங்களாம் ஆடும்போது நம்ம பிள்ளை ஆடினேன்னா இந்த பாரு அவங்க பிள்ளைலாம் ஆடுது, நீனும் ஆடு, நம்மளும் உனக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம், எல்லாம் வருவாங்க, அப்படி பெருமை தேடுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து வேறு நினப்பு இல்லாமல் வேறு வழியில் போகாமல் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு விடுறதுல இந்த மாதிரி ஆட்டமும் பாட்டமும், ஆட்டம் பாட்டம்னா இந்த மாதிரி டான்ஸ் நியாயமாக நல்ல டான்ஸுங்க. அதுக்காண்டி நான் வந்து மற்ற டான்ஸ்லாம் வேணான்னு சொல்லலை, வேணும். வார்த்தை சுத்தம், அந்த வார்த்தை வர பாடல்களோட வார்த்தை கண்ணியமான வார்த்தையாக இருந்து இந்த பிள்ளைங்க ஆடினா அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இவங்க எல்லாருக்கும் திரும்ப நான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு லேட்டாக வந்ததுக்கு கோச்சிக்காதீங்க சொல்லிட்டு, இன்றைக்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினருக்கு, நடனம் ஆடிய அந்த சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது முக்கியமாக இந்த சனீஸ்வரியா அதுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு, அவங்க அப்பா அம்மாலாம் சதீஷ் கோயிலில் உள்ளவங்க பூச்சேரி விழாவில் 1 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பார்ப்பேன், இடையில பார்க்க முடியாது, இருந்தாலும் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்குற போதில் ஒரு நல்ல அன்பான குடும்பம், நல்ல குடும்பம். சத்தீஸ்வரி ஆலயத்துக்கு நல்ல நிறைய செய்கிற குடும்பம். அந்த நிர்வாகத்திற்கு எல்லாம்
திரும்பவும் உங்களுக்கு நன்றி சொல்லி குழந்தைய வாழ்த்தி நல்லபடியாக அது நல்லா குஷ்பு மாதிரி வர வேணாம், நல்லா கமலா லட்சுமணன், லலிதா பத்மினி ராகினி அவங்க மாதிரி ஒரு நல்ல நாட்டிய கலாமணியாக வரணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தத்தின் ஸ்ரீ அவர்களுக்கு எங்கள் மனமுவந்த நன்றி. தொடர்ந்து குரு ஸ்ரீ ஆனந்த் அவர்கள் நற்சான்றிதழ்களை நடன மணிகளுக்கு உதவி செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. திரு ரவி அவர்களுக்கு இப்பொழுது திரு சேகரன் அவர்கள் மாலை அணிவிப்பார். மாலை அணிவிப்பார். சேகரன் ஒரு பரிசினை வழங்குகின்றார். அனைவருக்கும் மீண்டும் நன்றி. சிகரம் வைத்தது போல படைக்க இருக்கின்றோம். தொடர்ந்து மன்னிக்கவும், அதற்கு முன்பதாக குரு ஸ்ரீ ஆனந்த் அவர்கள் நடன மணிகளுக்கு நற்சான்றிதழ்களை வழங்குவார். செல்வி புனிதா ஜெயபாலன், செல்வி சுபாஷினி தர்மராஜு, செல்வி விமலா விஜயன், செல்வி தனேஸ்வரி முனியாண்டி, செல்வி தீபா செல்வராஜ், செல்வி மாலினி சேகரன் அனைவரும் இப்பொழுது நற்சான்றிதழ்களை பெற்றுக்கொள்கின்றார்கள்.
your gracious presence and support tonight. We now move on to the concluding item, Ditilana, the most scintillating pure dance number involving beautiful choreographic dance patterns, intricate footwork and movements, making it a delightful experience to the onlookers. We then wind up with the Mangalam. Thank you once again. வீரநாதே